உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரக்கூடிய குரு பகவான் வக்ரவம் பெற்று அதிசாரம் பெற்று பலனளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது குருவினால் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்குறோம். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுமையான சுபர். அவர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வக்ரவம் பெற போகிறார். அதுவும் அதிசாரம் பெற்று இடத்தையே மாற்ற போகிறார். என்ன, மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைகிறவர் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 19 இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 10 பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 வரையுமே பார்த்தீங்கன்னாக்க அவர் அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு, பார்வை பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார். அடுத்து நவம்பர் 11 டிசம்பர் 4 வரை மீண்டும் வக்ரவம் பெற்று பார்த்திங்கன்னா வக்ரவம் பெற்று என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த கடகராசியிலேயே வக்ரவம் பெற்று அமரப் போகிறார். கடகராசியில் வக்ரவம் பெற்று அமர்ற அந்த காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான சேஞ்சஸை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறார். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4 திரும்ப மீண்டும் மிதுனராசிக்கே வக்ரவ நிலையிலேயே அமர்றாரு. அது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு மார்ச் 11 வரையுமே அவர் வக்ரவ நிலையில் தான் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விவரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, இந்த அதிசார குரு பயிற்சி வக்ரவம் பெறக்கூடிய இந்த காலகட்டமும் எப்படி இருக்கும், இது ரெண்டையுமே சேர்த்தே பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசைகள் கனவுகள் சார்ந்த விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது உங்களுக்கு. இன்னொன்று புத்திசாலித்தனம் எப்போதுமே தெளிவாக திட்டமிட்டு செயல்பட வைக்கும். ஆமாம், புதன் ஆதிக்கம் நிறைய இருக்கிறதுனாலையும் அங்கே புதன் உச்சம் பெறுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கணக்கு போட்டு செயல்படுவீங்க. அந்த கணக்கு சில நேரத்தில் கச்சிதமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். நல்ல அற்புதமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன மாதிரி வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார். என்ன பாதிப்பு? கண்டகச்சனி பாதிப்பு. ஒரு விதமான டென்ஷன், ப்ரெஷர், கோபம், வெறுப்பு, ஆமாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்பப்போ ஒரு ஸ்னாட்சிங் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். அதிசாரம் பெற்று 11ஆம் இடத்துக்கு வருகிறார். வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கன்னி ராசிக்குத்தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது. என்ன மாதிரி முன்னேற்றத்தை தரோம்னா, லாபஸ்தானம் இல்லையா உங்களுக்கு, அதுவும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதம். என்னென்னா பணம், பொருள், பதவி அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களை தேடி வரப்போகுது. தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது. தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் தரப்போகுது. அதே போல் வாகனம், வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது அமையுது. அதே போல் உச்ச வக்ரவமும் பெறுது. இதனால் ஏதாவது விஷயங்கள் உண்டா அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நற்பலனையே தருது. என்ன காரணம்னா, இந்த கண்டகச்சனி பாதிப்பு இருக்கக்கூடிய விஷயத்தை குரு பகவான் பார்த்தீங்கன்னா பார்க்குறார். 11ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். பார்வை வேற செய்கிறார், 9ஆம் பார்வையாக. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல விஷயந்தான், நல்ல மாற்றம் தான், நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த பலனில் ஒரு சூப்பர் பலன் உங்களுக்கு நவம்பர் 11 டிசம்பர் 4 வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்குது. ஆமாம், உச்ச வக்ரவத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டமும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துறாது.
அதே நேரத்தில் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா வக்ரமம் பெற்ற குரு திரும்ப மறுபடியும் 10ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான் படி கொஞ்சம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா குரு வக்ரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை, நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தான் கொடுக்குறாரு. அதுவும் கன்னிராசிக்கு இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான ஒரு அமைப்பு தான். ஒன்றும் தொழில் அமையலை, வேலை அமையலை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, பதவி உயர்வு கிடைக்கல, நாம் ஆசைப்பட்டது நடக்கலை அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். புது முயற்சிகள் அனைத்தும் லாபகரமாக முடியும். லாபகரமான மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஆமாம், வெல்த்து ஹெல்த்து எல்லாமே சரியாயிடும். ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் என்ன வலிமை பெற்றிருக்கிறாரு, ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, ஆமாம் என்ன விதமான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். குருங்கிறது 16 வருடம் அவரோட தசாபுத்தி அமைப்புகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த காலத்தில் குரு தசை வருது அல்லது குரு புத்தி ஏதேனும் நடக்குதா அப்படிங்கிறலாம் உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலையை அறிந்து இந்த பலன்களை எடுங்க. மிகப்பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது ஒரு நல்ல காலம்தான். இந்த காலம் உங்களுக்கானது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது, தசாபத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, ஆமாம் எந்தெந்த காலகட்டத்தில் எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத, எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈடுபடலாம் அப்படின்னு உங்களை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தம்ம நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.